ஜெயசுராஜ் குடும்பத்துல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிக்யா அவர்கள். பிரிக்யா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிருந்துச்சு. அவங்களோட எல்லா வீடியோல பாத்தீங்கன்னா பிரிக்யா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருப்பாங்க. மூஞ்சி ரொம்ப பாவமா இருக்கும். அது பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, அப்பவே இன்ட்ரெஸ்டே இல்லாம வலுக்கட்டாயமா பண்ணி வைக்கிற மாதிரியே இருந்துச்சேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிஜமாக வலுக்கட்டாயமா தான் பண்ண பாத்துருக்காங்க. அதனாலதான் குடும்பம் பிரிஞ்சே போச்சு. இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த பிரச்சனையே. இப்ப என்னன்னா, இதெல்லாம் பண்ணது யாரு? வீடியோ அப்லோட் பண்ணது யாரு? ஜெயசுராஜ். வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இவன் தான் இவனுக்கு, இவன் தான் இவளுக்கு அப்படின்னு சொன்னது யாரு? ஜெயசுராஜ். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, ஏன் பிரிக்யாவுக்கு வந்து பாஸ்ட் லைஃப்ல நிறைய நடந்துருச்சு, ஆனா அந்த வீடியோலாம் எடுத்து யாராவது போட்டிங்கன்னா நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து புரியல. இப்போ எங்க சேனல்ல வீடியோ போடல, இருந்தாலும் நீங்க தான் வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்திருக்கிறீங்க. மிச்சவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுல ஒரு கேஸ் என்னன்னா, அந்த பையன் கிட்ட பேசினதே வந்து இந்த அம்மா தான். அதாவது பிரிக்யாவோட அக்கௌண்ட் ஜெயசுராஜ் வச்சிருந்ததாகவும் பிரிக்யா மாதிரியே இவங்க ரிப்ளை பண்ணதாகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யானே தெரியல. அப்போ நீங்க எல்லாமே லவ் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணது எல்லாமே நீங்க தான். இப்ப ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே நீங்க பார்க்க கூடாது, இனிமே நீங்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல.